இருக்கணும் அப்படின்னா அப்படியே இருப்பார். அவ்வளவு ஆனந்தம். சாமியினுடைய திருவுருவச் சிலை திண்டுக்கல்லில் செஞ்சோம். அதை திண்டுக்கல்லில் அவர் செஞ்சது இது அதாவது அந்த சபையை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 5 பாகமாக எடுத்து 5ஐயும் ஒரு பாகமாக வச்சு கொண்டு திண்டுக்கல்லேருந்து கொண்டு வந்தோம். சாமி திண்டுக்கல்லில் வச்சு செய்வோம்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த திண்டுக்கல்லில் வச்சு ஒரு இதில் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியில் வச்சு எல்லாத்தையும் சேர்க்க போனோம். அப்போ சேர்த்து ஓடும் பொழுது ஓடி 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 அவர் 80 வயசு அந்த செய்தவ. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி ஆடி செஞ்சிட்டாங்க. கடைசி நாள் அந்த சிலை நாளைக்கு வண்டியில் ஏற்ற போகிறோம்னு சொன்ன பிறகு என்னுடைய மக சொல்லுவான், அதாவது சாமியை இந்த குழந்தைய நம்ம இவ்வளோ நாள் வீட்டிலே வச்சுருந்தோம், இந்த குழந்தை நாளைக்கு நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபம் காமிக்கிறப்பல மாலை போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து புறப்பட்டு அதுக்குன்னு பெரிய வண்டியில் வேனில் வச்சு எல்லாத்தையும் வச்சு கொண்டு போகிறோம். போகும்பொழுது திருக்கோயில் போகிற வரையும் சாமி சொல்லிட்டு பேசிக்கிறேன். எங்கே வருதுன்னு கேட்குறாங்க. விழுப்புரம், திருக்கோயிலூர் எல்லாம் சொல்கிறோம். அப்போ திருக்கோயிலூர் வந்த பிறகு பகவான் கேட்குறாங்க, இனிமே அந்த திருவுருவச் சிலைக்கு மாலையும் போட வேண்டாம், தீபமும் யாரும் காமிக்க வேண்டாம், இந்த பிச்சைக்காரன் எப்போ பார்ப்பானோ அப்போ பார்ப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த திருவுருவச் சிலை அதுக்கு பிறகு யாரும் இல்லை, அவங்க கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, ஒரு குடிசையில். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அந்த திருவுருவச் சிலையை மறுபடியும் சாமி ஒரு நாள் அவங்களே பார்த்து ஏற்பாடு பண்ணி அதுக்கு அருள் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய சக்தியை பூரா ராமகிருஷ்ணன் எப்படி சாரதா தேவிக்கு தன்னுடைய சக்தியை பூரா அப்படி அர்ப்பணித்தாரோ, அதே மாதிரி பகவான் யோகி ராம் சரத்குமார் அந்த திருவுருவச் சிலைக்கு தன்னுடைய சக்தியை பூராத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த பகவான் அந்த சுவாமி அந்த சிலையை போய் அந்த திருவுருவச் சிலையை பார்த்து கும்பிட்டா நீங்கள் யோகியாரை கும்பிட்ட மாதிரியே இருக்கும், அவருடைய நினைப்பாகவே இருக்கும், அவருடைய பரிபூர்ண சக்தி கிடைக்கும். அவ்வளவு சந்தோஷம். பகவான் இந்த டிசம்பர் 31 வரும்பொழுது அடுத்த வருஷம் நாள் பிறக்கும் பொழுது வெளியே 10 ரூபா நோட்டு கொடுப்பாங்க. சாமி பகவான் இருக்கும்போது எல்லாம் ஓடுவாங்க. ஓடி போய் அவர் பகவான் கையில் அந்த 10 ரூபாயை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த 10 ரூபாயை கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வருவோம்.